வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோம். மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே. அத்தியாயம் 21. பல எதிர்பாராத தருணங்களை தன்னகத்தை வைத்துக்கொண்டு திருமண நாள் அழகாக விடிந்தது. ஐயர் ஹோமகுண்டத்தின் முன் அமர்ந்து மந்திரம் கூறிக்கொண்டிருக்க, மணமக்களின் பெற்றோர்கள் அங்கும் இங்கும் அலைந்து வந்திருந்த உறவினர்களை வரவேற்று கொண்டிருந்தனர். தனித்தனி மணப்பந்தல் போடப்பட்டிருக்க, ஒன்றில் கார்த்திக் பட்டுவேட்டி சகிதம் அமர்ந்திருந்தான். இந்த மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வாங்கோ, சில சம்பிரதாயங்கள் இருக்குது. ஐயர் கூற சரஸ்வதி நிரஞ்சனை பார்த்தார். நான் போறேன் மாம். யுவராஜின் அறை நோக்கி அவன் விரைய, கதவை திறந்தவனுக்கு அதிர்ச்சிதான். அவன்தான் அங்கு இல்லையே. சுகமாக தன்னவளை கட்டிக்கொண்டு அவளது அறையில் நித்திரையில் ஆழ்ந்திருக்கிறானே. ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பானோ? குளியலறை கதவை தொட அது திறந்து கொண்டது. எங்கே போனான்? யோசித்து கொண்டிருக்கும் போதே அவனது மற்ற நண்பர்களும் வந்துவிட்டனர். மாப்பிள்ளை எங்கே? இன்னமுமா ரெடியாகல? டே, யுவியை காணோம்டா. என்னடா சொல்ற? இரு தேடி பார்ப்போம். நண்பர்கள் பரபரப்புடன் மண்டபத்தின் அனைத்து பக்கங்களிலும் தேட, அவன் கிடைக்கவில்லை. நிரஞ்சனுக்கு பயம் பிடித்து கொண்டது. பிடிக்காத திருமணம், எங்காவது சென்றிருப்பானோ? ஏதேதோ எண்ணங்கள் தோன்ற அவனால் யோசிக்க முடியவில்லை. இதற்குள் பெண்ணையும் அழைத்து வரச் சொல்ல பிரியா வந்து அங்கு தனியாக அமர்ந்து விட்டாள். அனன்யாவை அழைக்க சரஸ்வதியும் வைதேகியும் மேலே வர, இந்நிலையில் மாப்பிள்ளை காணோம் என்ற செய்தி தீயாய் பரவ அனைவருக்கும் அதிர்ச்சி. அனைவரும் மேலே அறையிருந்த பகுதிக்கே வந்துவிட்டனர். கார்த்திக்கும் பிரியாவும் கூட மணமேடையிலிருந்து எழுந்து அங்கு வந்துவிட பரபரப்பு தொற்றிக்கொண்டது. அனன்யா அக்கா இங்கே? கயல்விழிதான் கேள்வி எழுப்பினாள். அவ ரூம்ல இருப்பா, கூட்டிட்டு வா. சரஸ்வதி பதட்டத்துடன் கூற, அனன்யா அறையை நோக்கி விரைந்தவள் கதவை தட்ட யாரும் திறப்பதாய் இல்லை. அனன்யாக்கா, கதவை திறங்க. இவள் தட்டி கொண்டிருக்க சத்தம் கேட்டு அனைவரும் அங்கு வந்து விட்டனர். இன்னுமா கதவை திறக்கல? அனன்யா, ரெடியாகிட்டியாமா? கதவை தட்டிய சரஸ்வதிக்கும் சிறு பதட்டம்தான். நிலைமை விபரீதமாவதை உணர்ந்து நிரஞ்சனும் அவன் நண்பர்களும் சேர்ந்து கதவை உடைத்து திறந்தனர். ஐயோ கடவுளே, என்ன கன்றாவி இது! சுற்றியிருந்த உறவினர்கள் அனைவரின் பார்வையும் பெரும் அதிர்ச்சியுடன் அறைக்குள் பாய்ந்தது. என்ன இது சரஸ்வதி, உன் பசங்களை பார்த்தியா? ஆளாளுக்கு வாயில் அவள் கிடைத்ததை போல மெல்ல ஆரம்பிக்க அவருக்கும் அதிர்ச்சிதான். பின்னே கட்டிலில் ஒருவரையொருவர் கட்டி பிடித்து கொண்டு உறங்கிக் கொண்டிருந்தனர் யுவராஜும் அனன்யாவும். கடவுளே! இடிந்து போய் சரஸ்வதி அப்படியே நின்றுவிட வைதேகிதான் சுதாரித்து யுவராஜை எழுப்பினார். டே யுவராஜ், எழுந்திருடா. அனன்யா, கட்டிலருகே சென்று இருவரையும் அவர் உழுக்க இருவருமே மெல்ல மெல்ல கண் விழித்தனர். போதையின் காரணமாக தலை வேறு விண்ணின்று தெரித்தது. அத்தை, நீங்களா? வைதேகியை பார்த்தபடி எழுந்தவனுக்கு அப்பொழுதுதான் உரைத்தது அவன் மார்பில் அனன்யா தலை வைத்து படுத்திருப்பது. சலசலப்பில் உறக்கம் கலைந்து கண் விழித்தவளுக்கும் ஏதோ வித்தியாசம் தெரிய அடித்து பிடித்து எழுந்தமர்ந்தாள். இருவருக்கும் உச்சக்கட்ட அதிர்ச்சி. பேயறைந்ததைப் போல் இருவரின் விழிகளும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்து கொள்ள, சே, விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படியா நடந்துக்குவீங்க? பெரியவர்களின் வெறுப்பான பேச்சில் திரும்பி பார்த்தனர். ஒரு கூட்டமே கூடியிருந்தது. அவசரமாக தன் உடையை சரி செய்து கொண்டவளுக்கு நேற்று இரவு என்ன நடந்தது என்பது துளிக்கூட நினைவில்லை. வேகமாக மகனின் அருகே வந்த சரஸ்வதி ஓங்கி அவனது கன்னத்தில் அறைந்தார். அம்மா! அதிர்ச்சியுடன் அவன் அவரை ஏறிட, என்ன காரியம்டா பண்ணியிருக்கிற? நீங்க 2 பேரும் காதலிக்கிற மாதிரி இருந்தா முதல்லையே என்கிட்ட சொல்லியிருக்கலாமேடா. இது என்ன அசிங்கம்! சொந்தக்காரங்க பேசுற வார்த்தையை என்னால காது கொண்டு கேட்க முடியல. இப்படி அசிங்கப்படுத்திட்டியேடா. அவரது குரல் உடைந்து அழுதது. அம்மா, நான் சொல்ல வர்றதை நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அதுதான் கண்கூடா பார்த்தாச்சே. உன்னையும் நான் தானேடி வளர்த்தேன். என் வளர்ப்பை இப்படி நாசமாக்கிட்டீங்களே. அவரது பார்வை கட்டிலை விட்டு இறங்கி நின்ற அனன்யாவையும் எரித்தது. உச்சக்கட்ட அதிர்ச்சியில் அவளுக்கு பேச வரவில்லை. சிலையாய் உறைந்து போய் அப்படியே நின்றிருந்தாள். கல்யாண மண்டபத்திலேயே இப்படி நடந்துக்கிறாங்கன்னா இவ்வளவு காலம் ஒரே வீட்டில் ஒன்னாதான் வளர்ந்தாங்க. எல்லை மீறாமலா இருந்திருப்பாங்க? சிறிய விஷயத்தை கூட மலையாக்கும் உறவினர்கள் கூட்டம். இவ்வளவு பெரிய பிரச்சனை கிடைத்தால் சும்மாவா விடுவார்கள்? ஊதி ஊதி பெரிதாக்க ஆரம்பித்தார்கள். அதானே, கல்யாண வயசுல வீட்டில் பொண்ணையும் பையனும் வச்சுக்கிட்டு வெளியில தேடுனது உன்னுடைய தப்புதான் சரஸ்வதி. இதுல படிக்க வேற ஃபாரினுக்கு போயிட்டு வந்தாங்க. என்னென்ன நடந்திருக்குமோ? ஆளாளுக்கு பேச ஆரம்பிக்க அனன்யா என்னும் சிலைக்கு மெல்ல மெல்ல உயிர் வந்தது. ஐயோ, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை. எங்களுக்குள்ள எதுவும் இல்லை. கத்தி உறக்க சொல்ல நினைக்கிறாள்தான். ஆனால் அதிர்ச்சியின் விளைவால் அவளால் பேசவே முடியவில்லை. கண்களிலிருந்து மட்டும் கண்ணீர் கரகரவென வழிந்தது. யுவராஜ், நீயாவது சொல்லேண்டா. நீங்க எல்லோரும் பேசுறது தப்பு. எங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு நீயாவது சொல்லேண்டா. மனதிற்குள் கதறி அழுதவளால் வாயை திறக்க முடியவில்லை.
யுவராஜின் நிலையோ அதற்கு மேல் இருந்தது. அவன் நினைத்தால் அனைத்தையும் மறுத்து பேசியிருக்கலாம். அவனுக்கும் அதிர்ச்சியின் விளைவால் பேச முடியவில்லையோ, இல்லை கிடைத்த வாய்ப்பை இறுக பற்றி கொண்டு வாயை மூடிக்கொண்டானோ, எதுவென்று அவனே அறிவான். பெரும் விசும்பல் பிரியாவிடம் இருந்து எழுந்தது. கழுத்தில் மணமாலையுடன் மணப்பெண்ணுக்குரிய சர்வ அலங்காரங்களுடன் நின்றிருந்தாள். தேம்பி அழுதவளை நிமிர்ந்து பார்த்தவனின் மனதில் குற்ற உணர்வு எழுந்தது. இல்லம்மா, இது அத்தனையும் போய், எங்களுக்குள்ள எதுவும் இல்லை. ஓடிச் சென்று சமாதானப்படுத்த ஒரு நொடி கூட ஆகாது. ஆனால் அதை செய்யாமல் கைமுஷ்டி இறுக அப்படியே நின்றிருந்தான் யுவராஜ். அப்பவும் எனக்கு தோணுச்சு, உங்களுடைய பார்வை என்னை விட்டுட்டு அனன்யாவைத்தான் வெச்ச கண்ணு வாங்காம தொடர்ந்துட்டு இருந்துச்சு. அப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும். என் தப்புதான். கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டவள், ஏன் ஏன் யுவி இப்படி என்னை ஏமாத்தினீங்க? இப்படி ஆசை காட்டி என்னை ஏமாத்தி இருக்க வேண்டாம். எனக்கு ரொம்பவும் வலிக்குது. என்னால் தாங்கிக்க முடியல யுவி. முகத்தை மூடிக்கொண்டு கதறியவளை பார்க்க அனைவருக்கும் பாவமாக இருந்தது. என்னை மன்னிச்சிடுமா. ஓடி வந்து அவளை அணைத்து கொண்ட சரஸ்வதிக்கும் கண்ணீர்தான். இன்னும் ஏண்டா அமைதியா இருக்கிற? ஏதாவது பேசி தொலையேண்டா. அனன்யாவின் பார்வை கேள்வியுடன் யுவராஜை நோக்கியது. முகம் இறுக அப்படியே நின்றிருந்தானே ஒழிய வாயை திறக்கவில்லை. கிடைத்த வாய்ப்பை விட நண்பன் தயாராக இல்லை. நிரஞ்சனுக்கு புரிந்தது. கார்த்திக்கின் பார்வை கேவலமாக அனன்யாவை நோக்கியது. அவளால் அந்த பார்வையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இல்லை கார்த்திக், வார்த்தைகள் வரவில்லை. தலை மட்டும் மறுப்பாய் அசைந்தது. இப்பொழுது பேசவில்லை என்றால் இவர்கள் கூறுவது உண்மை என்றாகிவிடும். பேசு அனன்யா. உன் மானம் கேள்விக்குறியாக்கப்படுகிறது. வாயை திறந்து பேசு. மனம் அவளை உழுக்க பேச வாயெடுத்த போது நிரஞ்சனின் தந்தை ரகுநந்தன் பேச ஆரம்பித்தார். நடந்ததை சரி பண்ண பார்ப்போம். இப்படி மாறி மாறி குறை சொல்லிட்டு நின்னா ஒன்றும் ஆகிட போறதில்ல. அவர் சொல்றதும் சரிதான். 1000 இருந்தாலும் நம்ம வீட்டு பசங்களோட வாழ்க்கை 4 பேர் சிரிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. குறிச்ச முகூர்த்தத்தில் யுவராஜுக்கும் அனன்யாவுக்கும் கல்யாணம் பண்ணுவோம். பெரிய மனிதர்கள் நிலைமையை கையில் எடுத்துக்கொண்டு சீர் செய்ய முயல அனன்யாவின் பார்வை அதிர்ச்சியுடன் யுவராஜின் மேல் படிந்தது. கல்யாணமா? யுவராஜ் கூடவா? கடவுளே, ஏண்டா அமைதியா இருக்கிற? ஏதாவது பேசு. கண்களில் கண்ணீர் பெருக அவள் பார்வை அவனையே வெறித்தது. ஐயோ, என் பொண்ணுடைய வாழ்க்கை. கல்யாண மேடை வரை வந்து நின்று போனா அவ வாழ்க்கை என்னாகும்? பிரியாவின் அன்னை அழ ஆரம்பிக்க, வாயை மூடு சிவகாமி. இப்பவாவது இந்த பையனுடைய சுயரூபம் தெரிஞ்சுதே. ஏதோ இத்தோட நின்னுச்சுன்னு மனசை தேத்திக்கோ. எல்லோரும் சொல்ற மாதிரி இவ்வளவு காலம் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க. என்னென்ன நடந்திருக்குமோ. இப்படிப்பட்டவன் நம்ம மகளுக்கு வேண்டாம். பிரியாவின் தந்தை சிவராமன் பேசினார். அனன்யாவிற்கு மனதை விட்டு போனது. இனி நாம் என்ன சொன்னாலும் இவர்கள் நம்ப தயாராக இருக்க மாட்டார்கள் என்பது புரிய வெறுமையுடன் நின்றிருந்தாள். சிவராமன், நம்ம பசங்க கல்யாணம் மட்டும் எதுக்கு நிற்கணும்? உங்க பொண்ணை என் வீட்டு மருமகளா அனுப்பி வைக்கிறீங்களா? கார்த்திக்கின் தந்தை புதிய உறவுக்கு அச்சாரம் போட அங்கிருந்த அனைவருக்குமே சரி என்றுதான் பட்டது. அப்பா, வாட் இஸ் திஸ்? கார்த்திக் மட்டும் சீறிக்கொண்டு வந்தான். நீ வாயை மூடுடா. உன்னுடைய ஆசைக்காக இதுவரைக்கும் எல்லாம் செஞ்சாச்சு. இப்ப நான் சொல்றதை கேளு. கல்யாண மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நிற்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இன்னார்க்கு இன்னார்னு கடவுள் ஏற்கனவே எழுதி வச்சதுதான். உனக்கு பிரியாதான் போல. மகனிடம் பேசியவர் பதிலுக்காக சிவராமனின் முகத்தை பார்த்தார். ஒரு நீண்ட மூச்சுடன் அனன்யாவின் முன் சென்று நின்றான் கார்த்திக். இப்போ கண்ணால நான் பார்த்ததை கூட மறந்துடுறேன். எனக்கு உண்மையே சொல்லு. உனக்கும் யுவராஜுக்கும் இடையில ஏதாவது இருக்குதா? உன்னை நம்பி கேட்கிறேன். பதில் சொல்லு. எங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு நீ சொன்னால் நான் நம்புறேன். இவங்க எல்லாத்தையும், ஏன் என் அம்மா அப்பாவை கூட எதிர்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு உண்மையே சொல்லு. அவள் கண்களை பார்த்து வினவினான். என்னதான் இருந்தாலும் அவளை உண்மையாய் காதலித்தவனாயிற்றே. அனன்யா அப்படிப்பட்டவள் இல்லை என்று மனதின் ஓரம் ஓயாமல் ஒலித்து கொண்டிருந்த குரலுக்கு செவிசாய்த்து அவன் அவளிடம் வினவினான். யுவராஜ் எந்த உணர்வுகளையும் பிரதிபலிக்காது அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் இப்பொழுது சொல்லும் பதிலில்தான் அவன் உயிர்த்தெழவே போகிறான். ஆணவனை உயிர்த்தெழச் செய்யும் பதிலை பெண்ணவள் கூறுவாளா, இல்லை உண்மையை கூறி தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்வாளா? அனன்யா விழிகளை மூடி யோசித்தாள். தான் உண்மையையே கூறினாலும் எத்தனை பேர் அதை நம்புவார்கள்? ஒருவேளை அனைவரையும் மீறி கார்த்திக் நம்பலாம். ஆனால் ஏதாவது ஒரு நொடி, ஒரு நாள் அவன் இதை பற்றி பேசி காட்ட மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? அனைத்திற்கும் மேல் இவனது பெற்றவர்களை மீறி இந்த கல்யாணம் அவசியம்தானா? வாழ்க்கை முழுக்க நெருஞ்சி முல்லை கட்டிக்கொண்டு வாழும் வாழ்க்கையில் அவளுக்கும் மகிழ்ச்சி இல்லை. அவளை திருமணம் செய்து கொள்ளப் போகும் கார்த்திக்கிற்கும் மகிழ்ச்சி இல்லை. உறுதியான முடிவுடன் விழிகளை திறந்தவள் ஒன்றும் பேசவில்லை. அமைதியாய் அப்படியே நின்றிருந்தாள். கார்த்திக் உடைந்து போனான். காதல் ஏமாற்றம் அவனுக்கு வலியை கொடுத்தது. அதுதான் அமைதியா நிற்கிறாளே, அவளுடைய அமைதியே உண்மை என்னன்னு சொல்லலையா? உன் காதலை தூக்கி எறிஞ்சிட்டு வா கார்த்திக். உனக்கு எந்த விதத்திலும் அவள் தகுதியானவள் இல்லை.
நான் சொல்றேன், பிரியா கழுத்தில் தாலி கட்டு. கார்த்திக்கின் தந்தை பேச அனன்யாவின் முகத்தையே வலியுடன் வெறித்தவன், உங்க இஷ்டம்பா, வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு வெளியேறினான். யுவராஜிற்கே ஆச்சரியம்தான். இப்படி அமைதியாக நின்று நடக்காததை உண்மை என்று நிரூபிப்பாள் என்று அவன் எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை. ஒரு நொடி அவனது கண்கள் பெரும் நிம்மதியுடன் மூடி திறந்தது. என்னால் சம்மதிக்க முடியாதுப்பா. யுவராஜ் என்னை காதலிக்காம இருந்திருக்கலாம். ஆனால் நான் அவரை உண்மையாக காதலிச்சேன்பா. என்னால் எப்படி இன்னொரு வாழ்க்கைக்கு தயாராக முடியும்? முகம் மூடி அழுத பிரியாவை அவளது பெற்றோர்கள் எப்படியோ தேற்றிவிட்டனர். குறித்த முகூர்த்தத்தில் திருமணம் நடந்தது. ஜோடிகள் மாறி நேற்று வரை இருந்த சந்தோஷமான நிலை மாறி அனைவரின் மனதிலும் சோகமே நிறைந்திருந்தது. அத்தனை கவலையிலும் யுவராஜின் மனதில் மட்டும் பெரும் நிம்மதி. தன் காதல் கைகூடிய நிறைவு விரவியது. இதற்காக அவன் கொடுத்த விலை சற்று அதிகம்தான். இருவரின் மானத்தையும் பணயம் வைத்து தன் காதலை ஜெயிக்க வைத்திருக்கிறான். அத்தோடு இரு மனங்களின் காதலை சுக்குநூறாய் உடைத்து போட்டிருக்கிறான். ஒரு வகையில் சுயநலம்தான். இருந்துவிட்டு போகட்டும். காதல் என்றாலே சுயநலம்தானே. அவள் வேண்டும், அதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம், உயிரை கூட கொடுக்கலாம் என்று தோன்ற வேண்டும். அதுதானே காதல். அதுதான் அவனுக்கு தோன்றியது. மானம் கேள்விக்குறியாக்கப்பட்டாலும் பரவாயில்லை, எனக்கு அவள் வேண்டும் என்று உறுதியாக கிடைத்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்து கொண்டான் அந்த காதலன். அவனை பொறுத்தமட்டில் அது சரிதான். மேலவாத்தியங்கள் முழங்க மஞ்சள் தாலியை அவள் கழுத்தில் கட்ட எடுத்து செல்லும்போது அவள் நிமிர்ந்து அவன் விழிகளை சந்தித்தாள். வலி, கோபம், ஆதங்கம், கண்ணீர் என அனைத்து உணர்வுகளும் அவனை நோக்கி கேள்வி கேட்டது. அவன் பதில் சொன்னான். நான் பார்த்து கொள்கிறேன் என விழிகளை மூடி திறந்து காதலால் பெண்ணவளுக்கு பதில் சொன்னான். அது அவளுக்கு புரிந்ததா என்பதுதான் கேள்வி. இன்னொரு ஜோடியோ தாலி கட்டும் வேளையில் கூட ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளவில்லை. தலை குனிந்து அமர்ந்த பிரியா நிமிரவே இல்லை. கார்த்திக்கோ உணர்வுகளை தொலைத்து இறுகியிருந்தான். இருவரின் மனதிலும் ஒருவரை பற்றிய எண்ணங்கள் இல்லை. துளி காதல் கூட இல்லாமல் இனி வாழ்க்கை எப்படி போகும் என்ற வேதனைதான் மலையளவு நிரம்பியிருந்தது. அடுத்தடுத்த சடங்குகள் நடந்தாலும் யாரும் மனநிறைவுடன் எல்லாம் கலந்து கொள்ளவில்லை. காதல் முழுக்க இருந்தும் காமம் இல்லாமல் ஒரு ஜோடி. ஒருத்தனின் காதலை மட்டுமே ஆதாரமாக கொண்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகும் இன்னொரு ஜோடி. காதல் என்பது மருந்துக்கு கூட இல்லாமல் திருமண பந்தத்தில் இணைந்திருக்கும் மற்றொரு ஜோடி. மூவரின் வாழ்க்கையும் இனி எந்த திசையில் பயணிக்கும்? பொறுத்திருந்து பார்ப்போம். தொடரும்.